Hi everyone, welcome back to Pavi Vlogs and Cook. இதான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க அம்மாவோட நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புலாம் அன்னைக்கு செஞ்சதை விட நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாத்துக்குடி சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே வாட்டி இல்லாம ஒரு 2-3 வாட்டி அதே புளியை வச்சு 2-3 வாட்டி தண்ணி கரைச்சி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. நான் மொத்தமா 3 டைம் கரைச்சி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி ஊத்தி கரைச்சிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியில ஒரு சின்ன தக்காளி வீட்லயே ரெடி பண்ண மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து கையிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி போட்டிருக்கோம்ல அதையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. அடுத்து குழம்பு வைக்கிற பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கலர் மாறினதுக்கு அப்புறமா ஸ்மால் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதக்க வேணாம், கொஞ்சமா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் ஆட் பண்றோம். நீங்க வேணா கூட முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு சைடு கொதிக்கும் போது நெத்திலி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இது நல்லா கொதிச்சு மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிடும். அந்த டைம்ல நெத்திலி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீன் போட்டுட்டு கரண்டி வச்சு கலரக்கூடாது. இந்த மாதிரி தான் எடுத்து எடுத்து கலரி விடணும். இல்லைன்னா மீன் துண்டு துண்டா உடஞ்சி போயிடும். பிளேட்டிங் பண்ணிடலாமா? எனக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சூடா பிடிக்கிறவங்க சாப்பிடுங்க. இல்லைன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா காலையில வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு பாருங்க. மீன் நல்லா உடையாம வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.